தமன்னா, குடும்பமே லூஸ் ஆயிடுச்சு போல இருக்கு. இங்கேயே இச்சாதாரி இருக்கு. அதை கட்டுப்படுத்த அது முன்னாலேயே பேசிக்கிட்டு இருக்காங்க பாரு. தம்பி, நான் எங்க தேடி பார்த்ததுல அந்த ஏட்டோட நகல் கிடைச்சிருச்சு. அந்த பிறப்போட ரகசியத்தை நான் இப்ப சொல்றேன். ராணி, அந்த இச்சாதாரியோட நகல் கிடைச்சிருச்சா? அந்த இச்சாதாரி பிறப்போட ரகசியத்தை சொல்றாராமா? யோ, கவனமா கேளியா. என்ன தமன்னா, சாதாரணமா நின்னு கேட்டுக்கிட்டு இருக்கு? அந்த ரகசியத்தை வச்சுதான் ராணியும் சித்தார்த்தும் இதை அழிக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க. அது இப்படி கேஷுவலா நிக்குதுன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு தானே அர்த்தம். இருங்க, நம்ம என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்ன பண்றது, கடைசி வரைக்கும் நாம பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். ஓ சரி, என்ன மன்னிச்சிரு. ஏதோ தெரியாம வாய் தவறி வந்துருச்சு. இந்த ஏட்டை எடுத்து படிச்ச 24 மணி நேரத்துக்குள்ள அந்த இச்சாதாரி அழிய போகுது. இது விதியால் எழுதப்பட்டிருக்குன்னு போட்டிருக்கு தம்பி. சாமி, என்ன சொல்றீங்க? ஆமா தம்பி, ரொம்ப கவனமா இருக்கணும் தம்பி. தம்பி, நான் என்னாலான உதவியை செஞ்சிட்டேன். இதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கங்க. சரிங்க சாமி. என்னடா சொன்னாரு? அவரு அந்த நகல் ஏட்ல இருக்கிற விஷயத்த படிச்சு சொல்லிட்டாரு. ஆனா கடைசியா ஒரு விஷயத்த சொன்னாரு. அதத்தான் என்னால நம்பவே முடியல. என்னயா சொன்னாரு? அந்த இச்சாதாரியோட கடைசி நாள் நாளைக்கு தானாமா? எண்ணி 24 மணி நேரத்துல அதோட ஆயுள் மொத்தமும் முடிய போகுதுன்னு சொல்றாரு. சித்தார்த், அந்த ஏடே போய் சித்தார்த். இச்சாதாரிக்கு சாவே கிடையாது. அதோட ஆயுள் 1000 வருஷத்தை தாண்டும். துவார யுகங்கள்ல வாழ்ந்த நாகங்கள் இப்ப கூட வாழுது. என்ன லேக்கா, நீங்க அதை நேர்ல பார்த்த மாதிரி இவ்ளோ உறுதியா சொல்றீங்க? இல்ல ராணி, ஒரு இச்சாதாரி பாம்பு மகா யுகம், அதாவது ஒரு சதுர யுகம் வர வாழுங்கிறது நம்பிக்கைன்னு பாம்புகள் பற்றியான தொன்மவையில நான் படிச்சிருக்கேன். அதை வச்சுதான் சொல்றேன். லேக்கா, இந்த உலகத்துல மாற்றத்தை தவிர மாறாதது எதுவுமே இல்ல. அதுதான் ஏய், நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அப்படி இருந்து நீ எதுக்காக இப்படி ஓபன் டாக் விடுற? நீ பண்றது எதுவுமே சரியில்லை ராணி. யோ, நீ எதையா சொல்ற? அதான் அந்த இச்சாதாரியை அழிச்சிருவேன், அதை அடக்கிடுவேன் உன்னு சொல்லிட்டு இருக்கல்ல. அதுவும் அதை பத்தி நல்லா தெரிஞ்ச லேக்கா அவ்வளவு தூரம் சொல்றாங்க. அதையும் நீ காதுலயே வாங்காம இப்படி பண்ணிட்டு இருக்கிறது உனக்கே நல்லா இருக்கான்னு சொல்லு. இந்த பாரியா, ஒரு விஷயத்த சொல்லிட்டா மனுஷனுக்கு 6லயும் சாவு 100லயும் சாவு. அதனால எதை பத்தியும் யோசிக்காம பேசாம படு. ஏய், நீ இப்ப என்ன சொல்ல வர? யோ, சாக்க குறையா? புரிது. என்னோட வயிற்றுக்குள்ளார உன்னோட பாப்பா இருக்குது. அத்தை பெத்து கொடுத்துட்டு எக்கேடாவது கெட்டு ஒழின்னு நினைக்கிறேன். அதானே? பயப்படாத, நான் நல்லபடியா பாப்பாவை பெத்து நான் குத்துறேன். ஏய், என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க நீ? யோ, இந்த பாரியா, நான் பாப்பாவை பெத்து உன்னாண்ட குத்து அதுக்கு சிகண்டின்னு பேரு வச்சுட்டு தான் மறுவேளை பாப்பேன். இந்த ராணி சொல்லிட்டா அவள் தான். சரி, லேக் எடுத்த பேப்பர்ல என்ன வந்திருக்கும்? என்ன வந்துருவோன்னு உனக்கு தோணுது? அத்தை சொல்லு. அப்பால எனக்கு என்ன தோணுதோ அத்தை நான் சொல்றேன். இந்த டேபிள்ல இருக்கிற பேப்பர்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தாலே லேக் எடுத்த பேப்பர்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும். பாத்துடலாம். பாட்டி, நீங்களா? ஏய் வாலு, இங்க என்ன பண்ற? இல்ல பாட்டி, லேக் எடுத்த பேப்பர்ல என்ன வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கதான் வந்தேன். அவ்வளோ ஆர்வம்? அப்படி இல்ல பாட்டி,
அண்ணி மேல பிரியம். அந்த இச்சாதாரினால அன்னைக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு தான். ஏய் தர்ஷினி, என்ன கண் கலங்குற? உண்மைதான் பாட்டி. அண்ணி பாவம். எவ்வளவோ விஷயத்துல இந்த குடும்பத்தையும் இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களையும் காப்பாத்திருக்காங்க. பொம்மி அண்ணி இருந்தா என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அவங்க இடத்துல இருந்து ராணி அண்ணி எல்லாத்தையுமே பண்றாங்க. ஆமா தர்ஷினி. சரி, நான் பாதி பேப்பரை படிக்கிறேன், நீ பாதி பேப்பரை படி. அப்ப இங்க இருக்கிற எந்த பேப்பர்லயும் அண்ணி சொல்றது வந்துடக்கூடாது. ஐயோ கடவுளே. ஏய், எதுக்கு எடுத்த உடனே நெகட்டிவா சொல்ற? அப்படி இல்ல பாட்டி, லேக்கா எடுத்த பேப்பர்ல தான் இருக்கணும்னு சொல்றேன். ஓ, அப்படி சொல்றியா? நான் அதை யோசிக்கவே இல்லை பாரு. சரி. சரி சரி, எடு. என்ன தமன்னா, அந்த ராணியால என்ன அழிக்க முடியுமா இல்லையான்னு என் கையில இருக்கிற பேப்பரை வச்சு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆர்வத்தோட வந்திருக்க போல. இல்ல லேக்கா. பயப்படாத தமன்னா, நான் சாக மாட்டேன். ஐயோ, நாங்க அதுக்காக வரல. ம் நீங்க ஏதோ ஒரு விஷயத்த கிளியர் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல, அப்புறம் உங்களை நாங்க ஹால்ல தான் பார்த்தோம். அங்க எல்லாரும் இருந்ததால அதை பத்தி எங்களால கேட்க முடியல. அதனாலதான் இப்ப வந்தோம். நம்பிட்டேன் தமன்னா. இப்போ உங்க 2 பேருக்கும் இந்த பேப்பர்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அதானே?